ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்றைக்கி வெஜ் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு இதெல்லாம் சேர்த்து நான் வதக்கி வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது இதில் சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம், 2 ஏலக்காய், சின்னதாக ஒரு பட்டை, கசகசா கொஞ்சம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூட வெங்காயம் கொஞ்சம் பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட இந்த நெடக்கடலை கொஞ்சம் போட்டிருக்கேன், நெடக்கடலையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ அது கூட ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இந்த பச்சை மிளகா காரம் இருக்காது, அதனால் சின்னதாக இருக்குது, 4 போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க. இது வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 2 செகண்ட் வதங்கட்டும். இது தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், நம்ம வதக்கி வச்சதை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். பல்லாரி 1 கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி வச்சுருக்கேன். புதினா இல்லை, அதனால் கொத்தமல்லி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 2 கேரட்டு, பச்சை பட்டாணி அவிச்சு வச்சுருக்கேன். இது பீன் மக்கர் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் நிறைய வேணும்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. அது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அது சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் அந்த பட்டை, பிரியாணி இலை அதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அது கூட தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டாச்சு. இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கவும் காய்கறி போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், இது வதங்கிருச்சு. இப்போ இதில் கேரட்டு, பச்சை பட்டாணி, மீன் மேக்கர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பிரியாணி பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்குவோம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு, உப்பு அப்புறம் போடலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து இப்போ வதக்கிக்குவேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படி வதக்கிட்டு, இப்போ பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இதுக்கு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். நான் 1.5 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இதுக்கு 1.5 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இந்த டம்ளர் அளவில் நான் 2 டம்ளர் ஊற்றுறேன். இந்த கிரேவி அரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த தண்ணியும் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி. நான் ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேங்க. எங்களுக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வேணும். கொஞ்சம் விதையாக உள்ளவங்க வேணும்னு நினைக்கிறவங்க 2 டம்ளர் நிறுத்திக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இந்த கொத்தமல்லியையும் இதில் தூவிட்டுக்குவோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி இதில் போடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசியை போட்டுக்கலாம். இந்த அரிசியை நல்லா கிளறி விடுவோம். அரிசியை போட்டு இப்போ கிளறி விட்டாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக வேகிறதுக்கு. பிரியாணி எப்போவுமே 20 மினிட்ஸ் தாங்க. 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். அதுக்கு ஊடால ஒரு டைம் மட்டும் நம்ம கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ மூடி வச்சுருவோம். இது அப்படியே ஒரு டைம் நம்ம கிளறி விட்டுருவோம். கீழே கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ லைட்டாக கிளறி விடுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். பாருங்கள், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது.
நல்ல வாசனையாகவும் இருக்குது. இதே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.